மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. 2024 மே மாசம் 1ஆம் தேதி 11:57 காலையில குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அந்த குரு பகவானாப்பட்டது மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு போறாங்க. அப்படி ரிஷபத்துக்கு போகக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? மீன ராசிக்கு ஃபர்ஸ்ட் 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். அப்ப இந்த மீன ராசியாப்பட்டது இப்ப 7.5 சனியின் பிடியில் இருக்கிறாங்க. அது போக 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவானும் தன்னால் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதற்கு காரணம் என்னன்னா, குரு பகவான் ராகுடைய பிடியில் இருந்தாரு, குரு வக்ரத்துல இருந்தாரு. அப்படி இருந்தும் இந்த போன வருஷம் பூராமே கண்டிப்பாக மீனராசிக்காரங்களாகப்பட்டது நம்பி கெட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அப்ப அந்த குரு பகவானுடைய பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி இருந்தாலும் அந்த குரு பகவானால எந்த நல்ல பலனும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தீங்க. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த குரு பகவானாலையும் நல்ல பலன் கிடைக்கல. இந்த 7.5 சனியினாலையும் நீங்க எந்த சைடுல திரும்பினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆப்பட்டது ஆரம்பமாயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பிரச்சனைகள் ஆரம்பம் அப்படின்னா, ஒருத்தர் கூட பழகுறோம், அவங்களுக்கு நம்ம 10 ரூபா கொடுத்துருப்போம், அது நம்ம கரெக்டான டயத்துல நம்ம கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை அப்படிங்கிற இதுல அந்த கொடுத்த பணமும் நமக்கு திரும்பி வரல. நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம், அந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த பிசினஸ்லயும் பார்க்க போனா திடீர் சர்க்கிள். அப்ப அந்த பிசினஸ்ங்கிறது லாஸ் ஆகக்கூடியது நமக்கு தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆயிட்டு இருக்குது. இதை எப்படா கரெக்ட் பண்றது அப்படின்னு நீங்க சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க. உங்க மூளையை போட்டு ரொம்ப கசக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எதுவுமே முடியல. அதே சமயத்துல ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையிலுமே திடீர்னு பார்க்க போனா வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கம்பெனி நம்ம வேற கம்பெனி தேடி போயிட்டு இருக்கிறோம், அலைஞ்சிட்டு இருக்கிறோம், கரெக்டான நேரத்துல வேலை கிடைக்கல. இப்ப நிறைய பேர் வேலை இல்லாமல் 2 மாசம் 3 மாசம் வீட்டுலதான் இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, வேலை ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப இதனால பார்க்க போனா மனசுல குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள். இன்னைக்கு மக்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இதுக்கு அடிதுடியா இருக்குது, அதுக்கும் பணம் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வேதனையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு இப்ப குரு பயிற்சி நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்ப குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாங்க. அந்த குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனா கூட அந்த குரு பயிற்சியான இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்கள் எப்படிப்பட்ட இடங்கள் நீங்களே பாருங்க. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க 5ஆம் பார்வையாக. அது போக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாங்க 7ஆம் பார்வையில. அதே சமயத்துல 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப இந்த 3 இடங்களும் குருவுடைய பார்வை பெற்ற இந்த 3 இடங்களும் ஜொலிக்கும், வெற்றி மேல் வெற்றியை குவிக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் பஞ்சாய் பறக்கும். நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், இருந்த குழப்பங்கள், கல்யாணம் பண்ணி ரொம்பவுமே மனஸ்தாபத்தோட மன கஷ்டத்தோட நம்ம சேர்ந்து வாழலாமா பிரிஞ்சிடலாமா அப்படின்னு குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பார்வையின் மூலியமாக 2 பேரும் சேர்ந்து அன்பாக ஒரு புது அரவணைப்போடு நீங்க வாழக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. இது போக நீங்க திருமணம் சரியான நேரத்தில் நடக்கல. எனக்கு 30 வயசு ஆகுதுன்னு திருமணம் நடக்கல, எனக்கு 35 வயசு ஆகுதுன்னு திருமணம் நடக்கல, 38 வயசு ஆகுதுன்னு திருமணம் நடக்கல இப்படின்னு தன்னுடைய கல்யாண வயசுல கல்யாணங்கள் ஆகாமல் அதை மீறி போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை தான் எல்லாத்துக்குமே வேணும். அந்த குருவுடைய பார்வை கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்துல இருந்த உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை கிடைச்சாச்சு. இப்ப இந்த குரு பார்வை கிடைச்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருமண தடைங்கிறது நிவர்த்தியாகும். அப்ப அந்த திருமண தடைங்கிறது நிவர்த்தியாகி
அந்த திருமணங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால அந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் இப்ப பெருமூச்சு விட்டுட்டு சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மக்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. நீங்க இப்ப இருந்தே பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம். கண்டிப்பாக அது செட் ஆகும். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, அழுகாத அழுகாட்சி இல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த புத்திர பாக்கிய அந்த தடைகள் நிவர்த்தியாகி, அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி, இந்த பீரியட்ல கண்டிப்பாக குழந்தை செல்வம் பிறப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆப்பட்டது 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை. 9ஆம் இடம் என்பது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தினாலதான் இப்ப குழந்தை உங்களுக்கு பிறக்க போகிறது, குழந்தை கரு உருவாக போகிறது. கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை மாறப்போகிறது. அப்ப அந்த 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மேன ராசியில பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அது போக தீராத கஷ்டங்கள்ல வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் ஆகப்பட்டது இப்போ 12 வருஷம் கழிச்சு இப்ப தீரக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துல படுறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு புண்ணியம் செஞ்சவங்களாக, ஒரு புண்ணியாத்மாவாக நீங்க மாற போறீங்க. உங்களுக்கு வந்து பார்க்க போன சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு மேனராசிக்காரர்களே. அது போக உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாங்க. 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம். பாக்கியஸ்தானமும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, 7ஆம் இடமும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த லாபஸ்தானம் நீங்கள் எதை செய்தாலும், எந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டாலும் அதன் மூலியமாக உங்களுக்கு லாபம் தான் வந்து சேரும். ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு வியாபாரம் பண்றீங்க, எது செஞ்சாலும் லாபம் 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 தான். எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் அப்படிங்கிறது வராது. அப்போ இந்த இந்த பதிவு நீங்க கேட்கறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுவீங்க. நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க பிசினஸ் பண்றோம், அதுலயுமே லாபம் கிடைச்சது, அந்த பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்குது, எங்க கணவருக்கு வேலை இல்லாம இருந்தது, நீங்க சொன்னது அப்படியே நடந்துச்சு, அதே சமயத்துல வேலை தேடினாரு, வேலை கிடைச்சது, நல்ல வேலையா கிடைச்சிருக்குது, நல்ல சம்பளம் கிடைச்சிருக்குது, நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க போடுவீங்க. இப்ப மீனராசியில பிறந்தவங்களாப்பட்டது இந்த காலகட்டத்துல எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வணங்க வேண்டியது சனிமாத்மா. அந்த சனிமாத்மாவை ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு வாங்க. சனிக்கிழமை நாள்ல எள்ளு தீபம் போடுங்க. அது போக இந்த குரு பகவான் குரு பயிற்சி நடந்திருக்குது. இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குரு பகவானை வணங்கி வாங்க. இது எல்லாத்தை விட உங்களுக்கு வந்து அந்த 9ஆம் இடத்து அதிபதியும், உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும், தனாதிபதியும், பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான். அப்ப அந்த முருகர், திருச்செந்தூர் முருகனை நீங்கள் அனுதினமும் கும்பிட்டு வர்றது ரொம்பவுமே சிறப்பு. இதனால நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லபடியா நீங்க வளருவீங்க, வாழ்வீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கிறதா அப்படின்னா இன்னுமே நீங்க மேலும் மேலும் வளருவீங்க. அப்ப அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.